புதிய நீதி கட்சின்னு ஒரு ஆள் ஏசி சண்முகம். ஆமா, 2 வேட்பாளர். ஏசி சண்முகம்னா இந்த டைம் ஏசி கேட்பாருங்க. தெரிஞ்சுக்கலாம். அவரு 2 தொகுதி கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு தொகுதி ரெட்டை இலையா, இன்னொரு தொகுதி தாமரை இலையா. என்னங்கடா உங்க கூட்டணி கிடக்கு? இந்த லட்சணத்துல நீங்க வேற இது வேற கேக்குறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அடே கொலகால பாவிகளா பிஜேபிக்காரா? குஜராத்ல ஆமா, அதை விட இதை சேர்த்துக்கிட்டு இந்த நடிகர் வந்து சொல்றீங்க இங்கே பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, தொழில் இல்லை. ஓஹோ, அழிஞ்சு 50,000 உதவி மூடிவிட்டார்கள். ஆனா மூதேவி மூடினது எதுக்கு தெரியுமா? எதனால மூடினா? ஜிஎஸ்டி போட்டதுனால, டிமானிட்டைசேஷன் ஆனதுனால 50,000 தொழில்கள் மூடப்பட்டிருக்கு. அத அங்க சொல்லுவேன், அங்க வாயை திறந்து பிஜேபின்னு ஒருத்தர் சொல்லிட்டேன். எங்க சொல்லி பாருங்க, ஒப்ப வீட்டுல சொல்லி பாருங்க. வாயில உள்ளத எடுத்துட்டு சொல்லி பாருங்க. வாயில உள்ளத எடுத்துட்டு நீ வந்து பிஜேபின்னு சொல்ல, உன் படம் வெளியாகல. தைரியமா இருக்கு. அதுக்கே சொல்ல, ஆனா உன் படம் வெளியாகல இல்ல. ஆமா, அதுவுமா திமுக. நீ காயப்பட்ட பேண்ட காணோம்னா அதுக்குமா திமுக. ஓ வீட்ல அதுமா திமுக. எமோஷன் ஆகுது. நீ வந்து வெறும் பேரு. எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுக. உன் படம் வெளியாகாது என்ன பிரச்சனை? யாருக்கிட்ட இருக்குது? ப்ரோ, நான் அதை விட்டுட்டு வந்தேன், பெருசா விட்டுட்டு வந்தேன். நீங்க வருமானம் வரி கட்டல. நம்ம வாய் சும்மா இருக்காது. பாதி முருகா மன்னிச்சுக்கப்பா. வாய் அடக்கு முருகா. ஆமா, நம்ம தான் இப்படி லூசுகளை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கையில இந்த அமெரிக்காவெல்லாம் பெரிய அறிவாளி நாடு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, நம்மளை விட லூசை தேர்ந்தெடுக்கிறான் பாத்தீங்களா? அதெல்லாம் என்னங்க சொல்றது ட்ரம்ப்னா? ஆமாங்க, இந்த புத்திசுவாதினம் இல்லாம இருப்பாங்களா? ஆமா, அவங்க கூட ஒரே பேச்சத்தான் திரும்பி பேசுவாங்க. ஆமா, அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா ட்ரம்ப் 1 மணி நேரத்துக்கு ஒண்ணு பேசுறாங்க. அதுல போற எனக்கு அமைதிக்கு நோபல் பரிசு கொடுங்கன்றான் தான். ட்ரம்ப் அவன் டொனால்டு ட்ரம்ப் உடனே பெட்ரோல் பம்பு ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு நம்ம அடுப்படியா போறது அந்த பம்பு தான் காரணம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்றதை கேட்காம சுத்துமுத்து பார்த்து கேட்டு சொந்தக்கார பேசுவோம் வணக்கம். அது சொல்றதை கேட்காம சுத்துமுத்து பார்த்து கேட்டு சொந்தக்கார பேசுவோம் வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்றோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்றோமுங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லாம் மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லாம் மதத்தோர்க்கு வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லாம் மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லாம் மதத்தோர்க்கு வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்றோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்றோமுங்க. பட்டுமர வெட்டு முட்டை இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். பட்டுமர வெட்டு முட்டை இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேசி வெட்டு வெட்டு மகுத்தறி வளருக்கு வணக்கம். கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேசி வெட்டு வெட்டு மகுத்தறி வளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி மூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் மாறேன் மச்சான். மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் மாட்டுவோமா? கொண்டாட்டம் தான் கூடவா? இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா? நாட்டு மரம் வெட்டு முட்டை இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்ல வட்டு வணக்கம். நாட்டு மரம் வெட்டு முட்டை இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்ல வட்டு வணக்கம். கொண்டா தீட்டனும் தீண்டாமை பேசி வெட்டு வெட்டு மகுத்தறி வளருக்கு வணக்கம். கொண்டா தீட்டனும் தீண்டாமை பேசி வெட்டு வெட்டு மகுத்தறி வளருக்கு வணக்கம். கணக்கில் ஒரு கூட்டலும் படித்தலும் வகுத்தலும் பெருத்தலும் இருப்பது உண்மையடா. உண்மை மட்டும் வாழ்க்கையில் நடக்குது, பாவத்தை பெருக்குது, இது எந்த ஜென்மோடா? நீ புதுசா கணக்கெழுது, நீங்க
இங்கு வரட்டும் நல்ல பொழுது ஆமே புதுசா கணக்கெழுது இங்கு வரட்டும் நல்ல பொழுது அடியே யான தங்கம் தங்கம் நான் ஒரு யான சிங்கம் சிங்கம் பார்த்தா பொய்கள் ஓடும் ஓடு போட்டா உலகம் மாறும் பத்திரம் 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 தீக்குனார் பக்கத்தில் வருது சத்தியம் 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 சத்தியத்தின் சந்ததி சீக்கிரம் வருது கட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்ல வட்டு வணக்கம் கட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்ல வட்டு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேச்சு வெட்டு வைக்கும்போது சரி வளர்க்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேச்சு வெட்டு வைக்கும்போது சரி வளர்க்கு வணக்கம் அழகா அழகுக்கு தகுப்பா வணக்கம் உங்க ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம் உங்க வணக்கம் உங்க நாளைக்கு கலந்தீட்ட உங்க நாளைக்கு மனம் வணக்கம் நடமாடும் ஐயா கத்தகரிகள் வரைக்கும் நீ உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய வாதம் இது நிற்காது ஒரு போதும் கட்டு மரம் வெட்டு கொட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து நல்ல வட்டு வணக்கம் கட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்ல வட்டு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேச்சு வெட்டு வைக்கும்போது சரி வளர்க்க வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேச்சு வெட்டு வைக்கும்போது சரி வளர்க்கு வணக்கம் அச்சமட சாமி ஒண்ணு உச்சி மலையடா தம்பி மேலம் ஆப்பிட்ட ஜனமா போடுதாலும் அச்சமட சாமி ஒண்ணு உச்சி மேலையடா தம்பி மேலம் ஒரு ஜனமா போடுதாலும் உன்னை சொல்லி குத்தம் இல்லை யாரும் இங்க சுத்தம் இல்லை உன்னை சொல்லி குத்தம் இல்லை யாரும் இங்க சுத்தம் இல்லை நாட்டம் மாத்துறான் எழுதா தம்பி மேலம் ஒரு ஜனமா போடுதாலும் நட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்ல வட்டு வணக்கம் கட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்ல வட்டு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேச்சு வெட்டு வைக்கும்போது சரி வளர்க்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேச்சு வெட்டு வைக்கும்போது சரி வளர்க்கு வணக்கம் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம் எங்களின் பாட்டை கேட்டு வைத்திய ஒரு அனைவருக்கும் நன்றி விரட்டிட்டாங்க அற்புதமாக பாடினாய் அழகாக பாடினாய் மிகச் சிறப்பாக பாடினாய் ஏழு கட்டி சுருதி பாடினாய் உன் பாட்டை கேட்டு பழனி சட்டமன்ற தொகுதியை திரண்டு பாதை கேட்டு வரல எல்லாம் பிரகாஷ் ராஜா பார்க்க வந்தாங்க வழி பார்க்க வந்தாங்க ஆ, நம்ம கூட்டத்துக்கு வந்தாங்க புட்டுக்கு வர்றது அதுதான் பாக்கி ஆமா ஆமா நம்ம கூட்டம் நடிகரையும் பார்க்கும் கொள்கையும் பார்க்கும் அதுதான் நம்ம கூட்டம் எப்போ கொள்கை இருக்கிற நடிகரை தான் நம்ம மேடையும் பார்க்கும் கொள்கை இருக்கிற நடிகர் தான் வேலையும் பார்க்கும் ஆமா. ஆமா நமக்கு ஒரே கொள்கை முதல் கொள்கை நமக்கு என்னது நம்ம முருகன் தான் முருகன் அது கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதிருக்காரு கண்ணதாசன் எத்தனையோ பாட்டு இருக்கு கண்ணதாசன் பாட்டு வாலி ஒரு பாட்டு எழுதுறாரு பாடியா கற்பனை என்றாலும் கட்சியை என்றாலும் உரை மறவே. அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அப்படி ஒருத்தர எழுதியிருக்காங்க பாடி எழுதினார் ஆனா கண்ணதாசன் எழுதினார் கண்ணதாசன் எழுதுனது முக்கியமான பாட்டு முருகனை பத்தி வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலைய கொடுத்தது வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலைய கொடுத்தது ஆண்டியின் கோலமிட்டு மலை மீது ஆண்டியின் கோலமிட்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுமலை வீடு கொண்ட இது முருகன். இது ஆறுமலை வீட்டுல பழனி முருகனுக்கு மட்டும் கண்ணாசை எப்படி எழுதுறாங்க என்ன இருந்தாரு வரிகளை முக்கியமா கேளுங்க. ஓஹோ வேண்டிய மாம்பழத்தை கணபதி எந்த மாம்பழம் தைலாபுரம் மாம்பழமா அது பழையனுக்கு கொட்டவனுக்கு பழையனுக்கு கொட்டவனுக்கு நம்ம மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவோம் என்னென்ன வாங்கி கொண்டாந்து கழுவி விட்டு கட்டி வச்சு அரைஞ்சு ஒரு தட்டுல வச்சு எடுத்து அழகா சாப்பிடுவோம் சின்ன மாம்பழம் மட்டும் கடிச்சு சாப்பிடுவோம் ஆமா அவ்வளவுதானே ஆஹா சேட்டை முடிச்சவங்க மாம்பழத்தை கொடுங்க அவங்க என்ன செய்வாங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டான் என்ன செய்வான் அவன் போட்டு அதை உருட்டி நசுக்கி அதுக்கப்புறமா தரையில போட்டு தேய்ச்சு கொல 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 கொலன்னு ஆக்கி ஆமா அதுல கடைசி கிளம்புறீங்களா? மூளையில ஓட்டைய போட்டு என்ன சரி, செய்வான்? ஓகே, அந்த ஓகே. சாரை பார்த்து போயிட்டு வாங்க. புரிஞ்சுட்டு கொட்டை உனக்கு ஓகே.
இந்த பிஜேபி காரன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்ட ஆளு? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி எந்த வாசல்ல வருவாங்க? என்னென்ன பண்ற? ஏறி குச்சி வருவாங்க. வீட்டு வாசல் வழியா தான், முன்னாடி வாசல் வழியா? முன் வாசல் தான். முன் வாசல் தான் அவன் சுத்தி விருந்தாளி வருவாங்க. கீரை வைக்கிற அம்மா எந்த வாசல் வழியா வருவாங்க? நம்ம முன் வீட்டு வாசல்ல தான் வருவாங்க. முன்னாடி தான் வருவாங்க. ஆனா பேப்பர் போடுறவங்க எப்படி வருவாரு? ஆனா கடைக்கு வரவங்க எப்படி வருவாங்க? எப்படி வருவா? முன் வாசல் தான். ஆனா கடை வசூல் பண்ண வர்றவங்க கூட எப்படி வருவாங்க? முன் வாசல் தான் வருவாங்க. ஆமா, அங்க இஎம்ஐ கட்டணும் கூட வசூல் பண்ண எப்படி வருவாங்க? ஆனா பழைய இரும்பு வாங்குறவங்க முன் வாசல் தான் வருவாங்க. முன் வாசல் தான் வருவாங்க. அதான முறை. இதானே நியாயம். இந்தியாவுல பிஜேபி எங்கேயாவது முன் வாசல்ல வந்திருக்காங்க? ஏதாவது ஒரு மனிதர் சொல்லிருக்காங்க. பூரா பின் வாசல்ல யார் வருவா? யாருங்க வருவா? கோழி திருடுறவன், ஆமா, களவாணி பையன், ஆமா, முளமாரி பையன், முடிச்சோம். முடிச்சோட்டு பையன் தலைமை தாங்குதோ, அந்த கட்சியோட சின்னத்தில் இருப்பதுதான் கூட்டணி உரம். இதானே இதான் கூட்டணியோட தர்மம். எடப்பாடி சொல்றாரு, என்ன சொல்ற? விவசாயி ஒரு டிராக்டர் எடுத்து விளம்பரத்துல ஓட்டுறாரு. ஆமாங்க, விவசாயி அருமையா ஓட்டுறாரு. ஓட்டி சொல்றாரு, ஓட்டுறாரு, லைசன்ஸ் இல்லை. அது ரொம்ப முக்கியம். டிராக்டர் ஓட்டுறாரு. அது தப்பா வந்து சொல்லிட்டு போனாரு. ஆமா, அவர் சொல்றாரு, அதிமுக தலைமையிலான கூட்டணி நிக்கணும்ல, ரெட்டலையில. சரி, அப்புறம் ஏன் இந்த தாமரையில போய் நிக்குது பல கட்சி? ஆமா, அதுலயும் இந்த புதிய நீதி கட்சின்னு ஒரு ஆள் ஏசி சண்முகம், ஆமா, 2 வேட்பாளர். ஏசி சர்மாவுக்கு இந்த டைம் ஏசிலே இருப்பாருங்க. தெரிஞ்சுக்கலாம். அவரு 2 தொகுதி கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு தொகுதி ரெட்டலையா, இன்னொரு தொகுதி தாமரையா. என்னங்கடா உங்க கூட்டணி கிடக்கு? இந்த லட்சணத்துல நீங்க வேற இது வேற கேக்குறீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்ம படிக்க போனா 3 கிலோமீட்டர் 3 6 கிலோமீட்டர் போனா அப்புறம் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த ஓட்டர் சைக்கிளை தான் விஜய் ஓட்டிட்டு திர்றாரு. வச்சுக்கங்க. ஆமா, அதுதானே நீ சொல்ல வந்த. ஆமா, சொல்லிடுவோம், வச்சுக்கங்க. வச்சுக்கங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்போ காலையில போய் மயக்கம் போட்டு கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம காலையில பொருளாதார நெருக்கடியில சமைச்சு கொடுக்க முடியாது. காலையில வயக்காட்டுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. உலகமே யோசிக்காத காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் முத்துவேல் கருணாநிதி. எவனுமே யோசிக்க முடியல. அதை கிண்டல் அடிச்சாங்க. இப்ப 8வது வரையும் மாத்திரம்னு இப்ப அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் விடுங்க. சரி, பெண்கள்லாம் இருக்கீங்களாங்க? எல்லாரும் இருக்காங்க. திடீர்னு காலையில நம்மள்ட்ட புருஷன்கிட்ட 500 ரூபாய் கொடுன்னா கொடுக்க மாட்டான். ஏன்? 100 கேள்வி கேட்பான். எதுக்கு? என்னவா? இது முதல் 3 கோட்டர் 3 பேருக்கு வாங்கி கொடுப்போம். ஆமா, பொண்டாட்டி கேட்டா கொடுக்காது. கொடுக்க மாட்டேன். எதுக்கு? உங்க அக்கா கொடுக்கவா? உங்க அம்மா கொடுக்கவா? ஆமா, இவன் கொடுத்து அதை கொடுத்துட்டா அது அக்கா பெருசா இருக்கு. சொல்லுவாங்க, ஆம்பளை பழக்கம் தானே. எல்லாருக்குள்ள இயல்பு தானே. இயல்பு தானே. ஆம்பளை என்ன யாருன்னு நம்ம வாங்கி சும்மா இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தாங்க வேண்டாம் சும்மா. திடீர்னு பார்த்தா காலையில போன்ல மெசேஜ் வருது. 5000 ரூபாய். 5000 புரியல. புருஷன் 500 ரூபாயே கொடுக்க மாட்டான். அம்மா அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் இருக்கு. எங்க அண்ணன்கிட்ட போய் கேட்டு, அண்ணன் தம்பி கிட்ட கேட்டு வாங்க முடியுமா? அண்ணன்கிட்ட போய் கேளுங்க, என்ன சொல்லுவாரு? தங்கச்சி அண்ணன்கிட்ட கூட பிறந்த அண்ணன்கிட்ட போய், ஆமா, என் மகளை காலேஜ்ல சேர்க்கணும். சரி, ஒரு 20000 ரூபாய் ஃபீஸ் கம்மி குறையுது, ஒரு 20000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு உடனே தந்துடுறேன் அப்படின்னு அண்ணங்காரங்க அவன்கிட்ட இருந்தா உடனே கொடுத்துருவானா? அப்புறம் அண்ணன் பொண்டாட்டிகிட்ட கேட்பான். அண்ணா அதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன்னா கொடுக்க போறது இல்லை. சரி, பொண்டாட்டி போய் கேட்டோம்னா என் நிதியமைச்சருக்கெல்லாம் ஒன்று நடந்துச்சு. என் வீட்டு நிதியமைச்சருக்கு என்னது? ஒரு நாள் உண்மை சத்தியமா நடந்தது. நம்ம கம்யூனிஸ்ட் எதுக்கு போய் சொல்ல போறோம்? நாங்க பேச மாட்டோம். போய் சொல்லாம இருக்கிறனால இப்படி இருக்கான். அதனால ஆமா, அது ஒரு நாள் கேட்டேன், 10000 ரூபாய் கொடுப்பாங்க. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டு நடந்த வீட்டுல நடந்தது. 10000 ரூபாய் கொடுப்பாங்க எங்க வீட்டுல. சொல்லிச்சு. ஆமா, ஒரே பதில் எல்லாரும் எல்லா விஷயம் என்ன சொல்றாங்க? ஏன்ட்டு தனிக்கு நர்ஸ் வேற. ஆமா, மாசம் 65,000 சம்பளம் வாங்குறாங்க. உன்னை கேட்டாங்க. நீ தானே உண்மை பேசணும். நான் கம்யூனிஸ்ட் கட்சி மடிக்கிறேன். சரி, 10000 ரூபாய் கேட்டேன். அதை கட்டியே கம்மி விடாதீங்க.
இல்ல இருந்துச்சு. அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க? டெம்பரவரியில இருந்தாங்க. ஆமா. எடப்பாடி ஆட்சி 10 வருஷமா. ஓஹோ. 1000 பேர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல நர்ஸ்ல. ஆமா. அதுல ஒரு ஆள் என்ன நம்முடைய ரசிகர்கள். ஆமா, திராவிட மாடல் அரசு. அரசு. சரி, 10,000 கேட்டோம். இல்லை சொன்னாங்க. ஒரே வார்த்தை, பெண்கள் உலகம் இல்லைட்டாங்க. சரி, நான் விட்டேன். அடுப்பான இல்லாட்டோம். சரி. அடுத்த நாள் வீட்டுல நியூஸ் பார்த்துட்டு. சரி. 8 மணி இருக்கும். இந்தியாவில் 8 மணிக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. ஒருத்தர் வந்தார். ஓஹோ. டிவியில வந்தார். வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 5 நிமிஷம் கழிச்சு ஸ்க்ரோலிங் ஓடுது. கீழே தமிழ்ல ஓடுது. என்ன ஓடுது? இந்த நிமிடத்திலிருந்து 1000 500 செல்லாது. இதெல்லாம் நடந்தது. என் வீட்டுல நடந்த, நாட்டுல நடந்தது உங்களுக்கு தெரியுமே. என் வீட்டுல நடந்த பாருங்க. அப்படி என் ஒய்ஃப் அப்படி ப்ரொஃபைல் என்ன பார்த்தாங்க. பார்த்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்க நெசமாவான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? செல்லாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன், சொல்றதே ஒரு செல்லாதது. செல்லாதது சொல்றதே ஒரு செல்லாதது. இல்லாதது. அது செல்லும்னு சொல்றது ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் தான் சொல்லணும். அவர் சொல்லணும். ஆமா. இது வந்து சொல்லுது. எனக்கும் புரியல. செல்லாதுன்னு சொல்றாங்க, பாப்போம்ங்க. சரி. 3 தடவை என் ஒய்ஃப் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்க நெசமாவே செல்லாதாங்க. நான் சொன்னேன், அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற, உன்கிட்ட தான் 10,000 ரூபாய் கூட இல்லையேன்னு. புரிஞ்சா? புரிஞ்சு. அடுத்த நியூஸே பார்க்காத என் மனைவி அடுத்த 3 நாள் என்ன செய்யுது? உலையில அரிசியை போடுறது, நியூஸ் பார்க்கறது. அப்புறமா வெளியில கரைக்கிறது, நியூஸ் பார்க்கறது. அதுக்கப்புறம் தாளிக்கிறது, நியூஸ் பார்க்கறது. ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு வருது. எங்க பேங்க்ல பார்த்தேன், கூட்டாங்க ஆடிச்சு. நான் சொன்னேன், நீ எதுக்கு, உன்கிட்ட தான் 10,000 ரூபாய் கூட இல்லையே, நீ இருக்க இங்க போற, நீ எதுக்கு போற அப்படின்னு. இல்ல சும்மா. 3வது நாள் பரபரப்பாகி எல்லாம் முடிச்சு பாத்திரம்னு சொன்னோன்னே, எங்க அப்பா கொடுத்த, அது எல்லாமே சொல்றேன், எங்க அப்பா கொடுத்த காசு என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, மாத்தணும். சரி இருக்கு கேட்டு. அப்ப தாங்க பீரோ லாக்கர் வீட்டுல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். எங்க வச்சுட்டாங்க? அந்த புடவைக்குள்ள 5000, கப்பாக்குள்ள 2000. அதுல இதெல்லாம் தமிழ்நாட்டு இந்திய பெண்கள் ஏன் சேமிக்கிறாங்க தெரியுமா? இந்திய ஆண்களின் மனநிலையை வைத்துத்தான் பெண்களின் மனநிலையை தீர்மானிக்கும். ஏன்னா எவன் எப்ப விட்டுட்டு போவான்னு தெரியாது, பிள்ளை என்ன பண்ணுவோம் தெரியாது. அதனுடைய மனநிலையே சேமிச்சு வைக்கணும். அப்போ எவ்வளவு? 2008ல பொருளாதார நெருக்கடி வந்தப்ப உலகமே ஸ்தம்பிச்சிச்சு. சரி, இந்தியா மட்டும் 3 மாசத்துல எந்திரிச்சு. எப்படி? எல்லாரும் கேட்டாங்க, கார்பரேட் பூரா இருக்கிற பூரா சுரண்டி விட்டா எப்படா இந்தியாக்கார மட்டும் பரதேசி போய் எந்திரிச்சா என்னன்னு கேட்டா ஓன்னாங்க. அப்ப அமர்த்தியா சென்னு நோபல் பரிசு வாங்கின பொருளாதார அறிஞர் தான் சொன்னார். என்ன சொன்னார்? அப்ப அது வேற ஒண்ணும் இல்ல, இந்திய நாட்டினுடைய இந்திய மக்களுடைய சேமிப்பு பழக்கம் தான் இந்தியாவுடைய உலக பொருளாதாரத்திலிருந்து இந்திய மக்களை காப்பாத்துச்சு. அதிலும் குறிப்பாக இந்திய பெண்களின் சேமிப்பு பழக்கம் அதான் தீர்மானிச்சு. அப்ப குறி வச்சிருக்காங்க. சரி, குறி வச்சாங்க. நமக்கு தெரியாது. 3 நாள் ஆச்சு. 5000 எடுத்துச்சு, 2000 எடுத்துச்சு, 3000 எடுத்துச்சு, மொத்தம் ஒரு 38,000 என்னமோ கொடுத்து கருப்பு போனா. அப்பதான் தெரிஞ்சு கருப்பு பணம்லடா, கடுகு டப்பா பணத்துக்கு குறி வச்சுட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? கருப்பு பணம் வச்சிருந்தவங்க வச்சுக்கிட்டு போயிட்டா. கடுகு டப்பால வந்து 14 லட்சம் கோடி எடுத்து கொடுத்தாங்க, வச்சுங்க. அது இல்ல. இப்ப போய் நம்ம கூட பிறந்த அண்ணன்ட்ட போய் ஒரு 5000 ரூபாய் விழுந்துருச்சா யாரும் கேட்க முடியுமா? 20,000 ரூபாய் கேட்டுச்சு அண்ணன் கிட்ட. சரி, அண்ணன் போய் இது அட்டாச்சி கேட்க, என் தங்கச்சி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு 20,000 ரூபாய் கேட்குது, கொடுப்போமா? இந்த அம்மா என்ன சொல்லணும்? கொடுக்காதீங்க, கொடுங்க, அவ்வளவுதான். அது ஒரு டிசைன்ல சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கொடு இல்ல கொடு 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 நீ கொடு நீ குடுறா இல்ல குடுன்ற இந்த குடுன்னு குடு, எல்லாத்தையும் கொடு. இருக்கிற குடு. நம்ம பிள்ளைங்க தெருவில் போறோம், கொடு.
சொல்றது? இது குடுக்குன்னு சொல்லுதா குடுக்கலன்னு சொல்லுதான்னு தெரியாது. கடைசி வரைக்கும் சொல்லாது. இப்ப வாங்க முடியாது. முடியாது. இப்ப 5000 ரூபாய் வந்துருச்சு. 5000 ரூபாய் வந்துருச்சு. வந்துருச்சு. வந்தோடனே ஆஹா. அண்ணன் கொடுக்க மாட்டேன், யாருக்குமே தெரியாது, அமைச்சருக்கு தெரியாது, அதிகாரிக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, வந்துருச்சு. வந்துருச்சு. 8 மணிக்கு முதலமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றா? தேர்தல் வந்தோடனே அதையும் புடுங்கிறதுக்கு பாக்குறாங்க. பிஜேபி காரன் தடுக்கிறதுக்கு பாக்குறான். ஆமா. அதிமுக தொட போகுது. ஓஹோ. அதனால ஆமா 3000 அந்த 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு உரிமை தொகை. ஆமா 2 மாசத்துக்கு சேர்த்து கோடை கால உரிமை தொகை 5000 போட்டேன் அப்படின்னு அறிவிச்சாரு. மகிழ்ச்சியா இருந்துச்சுல. ஆமா 8 மணிக்கு அறிவிச்சாருல. ஆமா நல்லா இருக்கிறத கெடுக்கிறதுக்குன்னே 4 பேர் இருப்பான். அது ஊருக்கு ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல, எல்லா ஊர்லயும் ஒருத்தர் இருந்திருக்கான். 9 மணிக்கு எவ்வளவு சொல்லி விட்டான். என்ன சொல்லி விட்டான்? திருப்பி எடுத்துருவாங்க. எப்படி சொல்றீங்க? ஏன்னா பீகார்ல எடுத்துட்டாங்களா, அது மாதிரி இங்கே எடுத்துருவாங்க. பீகார்ல எடுத்ததுன்னா போட்டவன் பிஜேபி, அவன் எடுக்கிறதுக்கு தான் போட்டாங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆனா தமிழ்நாட்டுல கொடுத்தது திராவிட மாடல் அரசு, அது கொடுப்பதற்காக கொடுத்ததுதான். அதுதான் திராவிட மாடல் அரசு. ஆமா அதை எப்படி எடுப்பாங்க. ஆமா ஒரே நாள்ல 6000 கோடி நம்ம ஊர் பொம்பளை கூட எடுத்துருச்சுல. ஆமா எடுத்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. மகளிர் உரிமை தொகை அதை கொடுக்க போகையில 1000 ரூபாய் கொடுக்கல. போன எலெக்ஷன்ல எடப்பாடி என்ன சொன்னாரு? அது எப்படி கொடுக்க முடியும்? அது எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு ஏன்டா இப்படித்தான் கொடுக்க முடியும்? கொடுத்தாங்க. இப்ப 2000 கொடுக்க முடியும்னு சரி முதல்ல கொடுக்கவே முடியாதுன்னு சொல்ல எடப்பாடி, இப்ப 2000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம்னு. ஆமா கொடுக்கறது பிரச்சனை இல்ல. எப்படி இந்த தொகுதியில தேர்தல் கமிஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆமா அது ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்களாம் இந்த தொகுதியில. செக் இருக்கான். செக் நம்பர் எல்லாம் போட்டு அது கொடுக்கறது யாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகம். நீ தலைமை கழகத்தை ஆட்டையை போட்டால் தானே எடப்பாடி. நீ எப்படி தலைமை கழகத்தை கொடுக்க முடியும்? நீ எப்படி கொடுக்க முடியும்? அது ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 4 சைபர் பழனி. ஆமா எப்படி நாட்டுக்குள்ள எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ என்ன சொல்லலாம்? மக்கள் தொகை வரக்கூடிய காசு வர மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறான். நிதி இல்லைன்றான், கல்விக்கு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, விவசாயத்துக்கு கொடுக்கல. கேட்டா சொல்றான் என்ன சொல்றான்? ஏன்டா நிதி கொடுக்கல? ஆமா மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க கொடுக்கல. அதனால சொல்றேன் ஏன்டா மக்கள் தொகை அடிப்படையில் ஏன்டா தொகுதி பிரிக்கிற? மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்க போறோம். மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சா என்ன வரும்? என்ன ஆகும்? நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 தொகுதி வரும். நம்ம நினைக்கலாம் 10 தொகுதி எக்ஸ்ட்ரா வருதுன்னா ஆமா ஊபிக்கு 45 தொகுதி வரும் எக்ஸ்ட்ரா. ஆமா பீகாருக்கு 35 தொகுதி வரும். ஆமா ராஜஸ்தானுக்கு கூட வரும். வடக்கே அவங்களே முடிச்சு சோழியை முடிச்சு கதையை முடிச்சுக்குவாங்க. நம்ம உரிமைக்கு ஒண்ணுமே பேச முடியாது. அதற்குத்தான் முதல்வர் அவர்கள் இன்னைக்கு கருப்பு இருந்தா, என்னைக்கு நம்ம அந்த மேடையில கருப்பு தான். ஆமா இன்னைக்கு கருப்பு கொடி ஏற்ற சொன்னது இந்த போராட்டத்தின் அறிகுறிதான். ஆமா எதுக்கு போராடினது? என்னடா அங்க என்ன அவ்வளவு மக்கள் தொகை அதிகம்? இந்த காரணம் எப்படி வடக்கு மக்கள் தொகை அதிகமாச்சு, தெற்கே மக்கள் தொகை கம்மியாச்சு? சிம்பிள். எப்படி? படிப்பு தான், அறிவு தான். குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வந்துச்சு. யாருக்கு பண்ணாங்க? முதல்ல ஆண்களுக்கு தான் பண்ணாங்க. நிஜமாவா? இப்ப இல்ல, கவலைப்படாத, நீ எவ்வளவு பண்றாங்க. முதல்ல ஆம்பளைகளுக்கு தான் பண்ணாங்க. அரிசி கொடுத்து அதெல்லாம் கொடுத்து, ஆமா 5 ஏக்கர் இடம் கொடுத்து காட்டுக்குள்ள இடம்லாம் கொடுத்து அது பண்ணாங்க. முதல்ல ஆம்பளைகளுக்கு தான். அது திட்டத்தை பரவலுக்கு. சரி அப்புறம் இப்ப பெண்களுக்கு தான் பண்றாங்க. இப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க என்ன விஷயம். எது ஒண்ணு சிரமமா இருக்கோ அதை நைஸா பெண்கள்கிட்ட தள்ளி ஆம்பளைய மாதிரி திண்டு தெரியுங்க உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஈஸியா இங்கிலீஷ் சொல்றேன். ஆமா அது பூரா பெண்கள்கிட்ட மாற்றி விட்டுருவோம். குடும்ப கட்டுப்பாடு வரும்போது அது வந்து பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்ட் கட்சியில அப்ப இருந்தார். பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாரா? அவர் யாரு? யாருன்னா இளையராஜா அண்ணன். இளையராஜா யாரு? கங்கமர் அண்ணன். 3 பேரா அண்ணன் தம்பி. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில பாடினவங்க. அப்ப கூட பாடிருக்காரு. என்ன பண்ணாரு? லூப்பு தரா சரிதா அண்ணா மாட்டல் அண்ணா விடுவா அண்ணா நாளைய தலைமுறை வீணா போகுதே. அப்ப குடும்ப கட்டுப்பாடு வந்துச்சு. ஆமா இந்தியா தமிழ்நாட்டுல தென் மாநிலத்துல எல்லாம் படிச்சிருந்தான். சரி ஏன் பெரியார் வந்தாரு படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் காமராஜர் வந்தாரு, என்ன பண்ணணும் பெரியார் கேட்டாரு, பள்ளிக்கூடத்தை கட்டு படிக்கட்டும்னாரு. அண்ணா சொன்னாரு படின்னு. படி 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 இந்த படிச்சுட்டே இருக்கோமா? ஆமா அங்கிருந்து படிச்சிருந்தோமா? குடும்ப கட்டுப்பாடு கரெக்டா கடைபிடிச்சிட்டோம். நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். படிச்சு அறிவோட இருந்து குடும்ப கட்டுப்பாடு
கட்டுப்பாடை கடைபிடிச்சோம். ஆமா ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டுக்கிட்டோம். சரி அப்ப மக்கள் தொகை இங்க குறைஞ்சிருச்சு. ஆமா தென்னாட்டுல அவங்க படிக்கவும் வைக்கல, அவங்கள படிக்கவும் விடல. இன்ன வரையிலும் வடக்க படிக்க விடல. இங்க இப்ப தொழிலாளியா வர்றான். இங்க தொழிலாளியா வர்றேன். வர்றவன் திரும்பி போக மாட்டேங்கிறான். ஏன்? அங்க போனா இட்லிக்கோ சட்னி நகி, ரொட்டிக்கோ சால்னா நகி, ரோடு நகி, பஸ் நகி, ஆதி நகி, இது நகி, ஸ்கூல் நகி, மதி நகி, மெடிக்கல் நகி. அது நீங்க ஏடிஎம் 20 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் அங்க இருக்கு. வடக்க போய் பாருங்க. வடநாட்டுல பழனியில திரும்புறவங்கெல்லாம் ஏடிஎம் ஏன் இருக்கு? பணம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதோட வளர்ந்து இருக்கிற தமிழ்நாடு, அதனால இங்க இருக்கு. அதுதான் இங்க இருக்கு. வடக்க போய் பார்த்தாலும் தெரியும். ஆமா தமிழ்நாடு குட்டிச்சோரா போச்சு, நாசமா போச்சு. அதை லூசு போயில அங்க போய் பார்த்து சொல்லுங்க. சொல்றா தமிழ்நாடு எடப்பாடி பாவம் அவர் கட்சி மூடிட்டே டெல்லிக்கு போயிட்டு வராரு. அப்புறம் எப்படி நடக்க வடக்கு நடக்க தெரியும்? கட்சி ஒரே ஒரு தடவை தான் கட்சி கும்பிடாம வந்தார். எப்ப நீங்க கூட்டணி அறிவிக்கிறதாவது அதிமுக ஆபீஸ்ல அறிவிச்சுக்கிறோம் அப்படின்னு. ஓகே ஓகே தொழிலாளியா வாரான். இங்க எங்க இருந்து இங்க வரான்? ஆமா தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறதுனால தொழிலாளியா வரான். தொழில் வளர்ச்சி இருக்கிறனால வர்றான். திரும்பி போக மாட்டேங்கிறான். ஏன்? என் பிள்ளைக்கு படிப்பு இருக்கு, மருத்துவம் இருக்கு, எல்லாம் இருக்கு, கிடைக்குது. எல்லாம் தமிழ்நாட்டுல கிடைக்குது. ஆமா எல்லா வசதியும் கிடைக்குது. நான் ஏன் அங்க போகணும்? அங்க போறேன். இங்க இருக்கேன்றான். சரி தொழிலாளி மட்டுமா வரான்? அப்புறம் இந்த திருட்டுப்பள்ளியும் வராங்க. இங்க வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, ஆரநாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியிலே. வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, ஆரநாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியிலே. வாரம் பூச்சாண்டி வாரணாசி தாண்டி திருட்டுப்பள்ளி வர்றான். திருட்டுப்பள்ளி வரான். எப்படி வர்றான்? அவன் வர திருச்சில வரான். ஆமா எப்படி இவன் டிஜிட்டல் இந்தியா. மேக் இன் இந்தியா. தமிழ்நாடு கல்வியில வளர்ந்துருக்குப்பா, தொழில்ல வளர்ந்துருக்குப்பா, சுகாதாரத்துல வளர்ந்துருக்குப்பா, கல்வியில மகளிர் மேம்பாடு வளர்ந்துருக்குப்பா, விவசாயத்துல வளர்ந்துருக்குப்பா. ஆமா நீ என்ன வளர்ந்துருக்க? 10 வருஷமா அந்த டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் இந்தியா, ஆமா மேக் இன் இந்தியா, ஆயுஷ் இந்தியா, இந்த இந்தியா. சரி நமக்கு என்ன தெரியுமாங்க? என்னண்ணே? ஆசுவாசப்பட்டு கை தட்டிக்கிங்க. ஏன் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம தான் இப்படி லூசுகளை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கையில இந்த அமெரிக்காவெல்லாம் பெரிய அறிவாளி நாடு நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆமா நம்மளை விட லூசை தேர்ந்தெடுத்துக்கலாம். பாத்தீங்களா? அதெல்லாம் என்னங்க சொல்றது ட்ரம்ப்லாம்? ஆமாங்க இந்த புத்திசுவாதம் இல்லாம இருப்பாங்களா? ஆமா அவங்க கூட ஒரே பேச்சத்தான் திரும்பி பேசுவாங்க. ஆமா அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா ட்ரம்ப் 1 மணி நேரத்துக்கு ஒண்ணு பேசுறாங்க. அதுல போற எனக்கு அமைதிக்கு நோபல் பரிசு கொடுங்கன்றான் தான் ட்ரம்ப். அவன் டொனால்டு ட்ரம்ப்லன்னு பெட்ரோல் பம்பு ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு நம்ம அடுப்படியா போறது அந்த பம்பு தான் காரணம். சென்னையில ஒருத்தன் இந்த ராக்கெட் வெடி இருக்குல்ல, தீபாவளி வெடிக்கும்ல, ஆமா அதை எடுத்து கடைக்குள்ள விடுறான். கொளுத்தி விட்டா கடைக்கார பயந்து எண்ணெய் இருக்கும்லாம் குண்டு விடுவோம் அப்படின்னா, அதுக்கு கடைக்காரன் சொல்றான், நான் செக் என்ன வச்சிருக்கேன்டா லூசுப்போல, இங்கே ராக்கெட் விட்டு இங்கே எப்படி பாருங்க. என்ன இருக்கிற இடத்துல ஈரான்ல போய் விட்டு வியட்நாம்ல அடி வாங்கி பின்தொடையில காலடிக்க ஓடின அமெரிக்காவுக்கு இன்னும் மறக்கல. ஆமா வரலாறு திரும்புங்கிறது மறந்து போச்சு. பகையோட காத்திருந்த ஜப்பான் முந்தா நாள் என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? ஜப்பான் என்ன நட்பு நாடாக இருந்த ஜப்பான் உலக யுத்தமே முடிஞ்ச பிறகு 2 குண்டை கொண்டு போய் போட்டான்ல, அந்த குண்டை போட்டு வாங்கிக்கிட்டு ஒன்னாவே இருந்த ஜப்பான் முந்தா நாள் என்ன பண்ணிடுச்சு? இனிமே டாலரில் வர்த்தகம் கிடையாது என்று அறிவிச்சுட்டான். ஜப்பான் எந்த ஒரு நாடும் இன்னைக்கு கூட நிக்கல. அவன் அங்க போயிட்டு இருக்கான். இஸ்ரேல் ஏன் யுத்தம் வந்துச்சு, ஈரான் யுத்தம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இது மட்டும் தெரிஞ்சுக்க நல்லா தெரியுங்க. கட்டுமுட்டா சொல்றோம். ஆமா இஸ்ரேலுக்கு மோடி போனார். தெரிஞ்சுக்கங்க. மோடி போய் நெதன்யாவை முதல் நாள் இப்படி கட்டி பிடிச்சாரு. அடுத்த நாள் ஈரான்ல குண்டை போட்டாங்க. இதிலேருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இல்ல குண்டை போட்டாங்க, இப்ப திருப்பி அடி வாங்குறாங்க. அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா தலைமை எங்க போய் கால் வச்சு எவனை கட்டி பிடிச்சாலும் அவன் விளங்குனதா சரித்திரமே இல்லை, கிடையவே கிடையாது.
இப்ப தமிழ்நாட்டுல மோடியை கட்டி பிடிச்சிருக்காரு. எடப்பாடி மோடி வந்து எடப்பாடியை கட்டி பிடிச்சிருக்காரு. ஆமா, அவ்வளவுதானே உனக்கு. கவர்னர் கூட கொடுக்க மாட்டாங்கண்ணே. ஏன்னா அந்த கட்சியிலேயே சீட்டு போன ஆள் பூரா அங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, கவர்னருக்கு அவருக்கு கவர்னர் ஆனாலே வந்து நிக்குது. ஏற்கனவே ஒருத்தர் இருந்தா அப்படி திணிக்கு நக்கடி. ஆமாங்க, ரோட்ல இன்னும் இதா இருப்பான். அவரும் ஆமா கலைக்கு விட்டாரு. அவர் கலைக்கு விட்டாரு. இவரு சலங்கை கட்டிக்கிட்டு, ஆமா, மனைவி கிட்ட இவர் அந்த பட்டி இருக்க பாவாடை இவர் வாங்கி கட்டிக்கிட்டு, ஆமா, மனைவி கிட்ட ஒரு தும்புடு கொடுத்துட்டு கையில ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு அவரே அடிச்சுக்கிட்டு பிச்சை காப்பாரு. அவரு பாவம் பிச்சை எடுக்கிறது கேட்கிறாரு. அண்ணாமலை எதுக்கு அடிச்சுக்கிறேன்? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ எதுக்கு அடிச்சுக்கிற? உன்னையே அடிச்சு வச்சுட்டாங்க. சரி, அதெல்லாம் அவங்க கட்சி விவகாரம். ஆமா, உள்ள போக வேண்டாம். நமக்கு என்ன வேலை? நமக்கு என்ன தமிழ்நாடு நல்லா இருக்கணும். இந்த கூட்டணி ஆட்சி மறுபடியும் வரணும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி வளரணும். அவன் வரணும். ஆமா, நல்லது நடக்கணும். அதானே. ஆமா, இவங்க அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? எப்படி வாரான் இங்கே போட்டியிடுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் பாண்டி அவர்களுக்கு அறிவாள் சுற்றியல் நட்சத்திர சின்னம். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் கேட்பாங்க, என்ன கேட்கறாங்க? எல்லா கட்சியும் ஒரு சின்னம் தான் வச்சிருக்காங்க, நீங்க என்ன 3 சின்னம் சொல்றீங்க? அறிவாள் சுற்றியல் நட்சத்திரம் 3 சின்னம் சொல்றீங்க. 3 சின்னம் சொல்றீங்க. ஆமா, அது அறிவாள். ஆமா, அறிவாள் சுற்றியல் நட்சத்திர சின்னம். ஆமா, அறிவாள் விவசாயிகிட்ட இருக்குது. ஆமா, அந்த பகுதியில் உங்களுக்கே தெரியும், ஒரு 5000 ஏக்கர். ஆமா, போராட்டம் நடக்குது. இப்ப கேஸ் நடக்குது. ஆமா, பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் தோழர் பாண்டி அவர்கள். ஆமா, இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறது. முன்னாடி இந்த எம்எல்ஏ பாண்டிவேல் அவர்கள் பொய்யா கொண்டு வந்தாங்க. அப்ப நிறைய சேர்மன் உட்கார்ந்து ராஜமாணி இங்க இப்ப சேர்மன் இருக்கிறாங்க, துணை சேர்மன் இருக்காங்க. இங்க எல்லாம் ஒரு கூட்டாக ஒரு வளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால் நீங்கள் பாண்டி அவர்களுக்கு அறிவாள் சுற்றிய நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களிக்கணும். அது முக்கியம். அதை விட முக்கியம் இந்த முக்கியம் பாருங்க எவ்வளவு இருக்கு. என்ன விஷயம்? பாண்டி ஜெயிக்கிறது என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அமைவது என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றது மாதிரி இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் தான். உரிமை போர். அதனால அறிவாள் சுற்றியல் நட்சத்திர சின்னம் மறக்காதீங்க, வாக்களிங்க. ஓட்டு போற அன்னைக்கு இந்த கதையை மட்டும் யோசிச்சுக்கங்க. ஆமா, ஏன்னா என்ன விஷயம்? இந்தியாவை கிட்டத்தட்ட ஓட்டு போட போகையில இந்த பீகார் மாதிரி ஜெயிச்சிருவோம்னு சொல்றாங்க. ஆமா, பிஜேபி காரன். ஆமா, பீகார்ல எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியுமில? எப்படி ஜெயிச்சாங்க? சூப்பர். அவங்க இங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. இங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது இந்த கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி, ஆமா, கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த பாருங்க இங்க கொண்டு வந்திருக்க திட்டங்கள்லாம் இருக்குல்ல. என்னது? அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை இன்னைக்கு அதைத்தான் திருத்தறேன்றாங்க. புரியாங்க. நம்மை பாதுகாக்கிற அரசியல் சாசன சட்டத்தை எழுதியவர் மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு இங்க படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு வசதி இல்லை. யாரோ ஒரு நபர் இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புனாரு. அம்பேத்கர் படித்தார், மேதையானார், அறிஞரானார், அரசியலமைப்பு சட்டத்தை தந்தார். அந்த சட்டத்தை வச்சுட்டு அவர் போய் முதல்ல வாங்கினார்ல பட்டம், டாக்டரேட் பட்டம் பொருளாதாரத்துல அதை வாங்கிட்டு வர்றாங்க. பிரிட்டிஷ்காரன் படிச்சு பார்த்துட்டு அவன் சொன்னான், என்ன சொன்னான்? What is this wonderful race? What race? We might go work and do. என்னடா பொருளாதாரத்தை இப்படி ஒண்ணு கலத்திருக்கான்னு அதை பார்த்து அம்பேத்கருடைய ஆய்வின் அடிப்படையில் இந்தியாவில் உருவாக்கப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கிற ரிசர்வ் பேங்க் என்கிற வங்கியே அம்பேத்கருடைய ஆய்வில் உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு யாரோ ஒருத்தர் உதவி பண்ணி வெளிநாட்டுல போய் படிச்சாங்க. இது போல இன்று தமிழ்நாட்டில் எத்தனை ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து வெளிநாடுகளிலோ வெளி பல்கலைக்கழகத்திலோ படிப்பதற்கான உதவியை ஒரு அரசு செய்து பாருங்க. அதான் திராவிட மாடல் அரசு. இப்ப பீகார்ல ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சாங்க? பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. ஆமா, அங்கேயும் கொண்டு வந்தாங்க. பீகார்ல எப்படி திரும்ப ஜெயிச்சாங்க? எப்படி? ஒரு ஆளு 9 மணி 11:30 மணிக்கு ஓட்டு போட போனான் பீகார்ல. ஓட்டு போட போயிட்டு ஓட்டு போடணுமா? பேர் சொல்லு. லால் கிஷான்.
லொல் கிஷான், கல் கிஷான், லால் கிஷான். ஆஹா, உனக்கு ஓட்டு இல்லையா? சார் நான் இருக்கேன் சார். சார்னால தான் உனக்கு ஓட்டு. சார் நான் இருக்கேன் சார். நீ இருக்க, உனக்கு ஓட்டு இல்லை. கார்டு இருக்கு சார். கார்டு இருக்கு, உனக்கு இங்க ஓட்டு இல்லை. ஓகே நான் இருக்கேனே. நீ இருக்க, ஓட்டு இல்லை. சரி, ஆ, இந்த லட்சுமி கிஷான் ஓட்டுருக்கா? ஓட்டுச்சாங்க. லட்சுமி கிஷான். ஆ, போட்டுருக்கியா? ஓட்டு சார். தப்பா காலையில் 8:13 போட்டிருக்கியா? ஓட்டு சார். இப்படிதான் இருக்கணும். அவங்க ஏன் தெரிஞ்சிருந்தா நானும் 8:13 வந்திருப்பேன். ஏன் என்ன பார்த்துருப்பேன். யார? இந்த லட்சுமி கிஷான். லட்சுமி கிஷான் எடுத்து விடா, இல்லைங்க. பக்கத்து விடா, மாடி விடா, கீழ் விடா, என் நடு விடா. அப்ப இல்லைங்க. அப்புறம் யார் அது? என் பொண்டாட்டிங்க. ஏன் போச்சுட்டு உங்க அம்மா போயிடுச்சா? இது ஊருக்கு போயிடுச்சா? இல்லைங்க. அப்புறம் என்னய்யா? அவ செத்து 15 வருஷம் ஆச்சுக்க. எல்லா தேர்தலும் கரெக்டா வந்து எனக்கு முன்னாடி ஓட்டு போட்டு போயிடா, எப்போதும் பார்க்க முடியல. முடியல. அப்படிதான் பீகார்ல ஜெயிச்சிருக்காங்க. உயிரோட இருக்கவனுக்கு ஓட்டு இல்ல, உயிரோட இருப்பவருக்கு ஓட்டு இல்ல, செத்தவனுக்கு ஓட்டு வைப்பாங்க. அதான் சொல்றேன். ஆமா. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்புல அடே கொலகால பவிலா பிஜேபி காரா. குஜராத்ல. ஆமா. அதை விட இதை சேர்த்துக்கிட்டு இந்த நடிகர் வந்து சொல்றீங்க இங்கே பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, தொழில் இல்லை. ஓஹோ, அழிஞ்சு 50,000 உதவி மூடிவிட்டார்கள். மூடிவிட்டார்கள். மூதேவி மூடினது எதுக்கு தெரியுமா? எதனால மூடினா? ஜிஎஸ்டி போட்டதுனால, டிமானிட்டைசேஷன் ஆனதுனால 50,000 தொழில்கள் மூடப்பட்டிருக்கு. அத அங்க சொல்லுவேன், அங்க சொல்லுவேன். அங்க வாயை திறந்து பிஜேபின்னு ஒருத்தர் சொல்லிட்டேன். எங்க சொல்லி பாருங்க, ஒப்ப ஊத்துறானே சொல்லி பாருங்க. வாயில உள்ளத எடுத்துட்டு சொல்லி பாரு. வாயில உள்ளத எடுத்துட்டு நீ வந்து பிஜேபின்னு சொன்ன, உன் படம் வெளியாகல. தைரியமா இருக்கு. அதுக்கே சொல்ல. அட உன் படம் வெளியாகல இல்ல? ஆமா. அதுவுமா திமுக? நீ காயப்பட்ட பேண்ட காணோம்னா அதுக்குமா திமுக? ஓ வீட்ல திமுக எமோஷன் ஆகுது. இவன் வேற பேரு எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுக. உன் படம் வெளியாகாது என்ன பிரச்சனை? யாருக்கிட்ட இருக்குது? ப்ரோ நான் அதை விட்டுட்டு வந்தேன், படிக்க விட்டுட்டு வந்தேன். நீங்க வருமான வரி கட்டல. நம்ம வாய் சும்மா இருக்காது. பாதி முருகா மன்னிச்சுக்கப்பா. வாய் எனக்கு முருகா. ஆமா, போகும்போது பஞ்சாமிரம் வாங்கி போடணும். இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இது பிஜேபி காரங்க சொல்றான் பாரு. அதுதான் எங்களுக்கு கேட்க முடியல. கர்ப்பிணி பெண்ணை, ஓஹோ, கர்ப்பிணி பெண்ணை குழந்தைய கண்ணு முன்னால கொன்னுட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கணவனை கொன்னு அந்த குற்றவாளிகளை சிறையில் அடிச்சு அந்த பொண்ணு நீதிக்கு போராடிட்டு இருக்கு. இந்த பிஜேபி காரன் பூரா ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த குற்றவாளிகளை ரிலீஸ் பண்றான். அந்த ஏழை எம்எல்ஏ போயிட்டு போய் பிடிச்சு வரவேற்கிறான். பெண்களுக்கும் பிஜேபி சம்பந்தம் உண்டா? உண்டா? குஷ்பு போனதுனாலே பிஜேபி நல்ல கட்சி ஆயிருமா? குஷ்பு அத சொல்லாத. வருஷம் 36 அப்படி நடிச்சிருக்கான். வருஷம் 16 படம் வந்து 36 வருஷம் ஆச்சு. லூஸ் பேர இல்ல, காஷ்மீர்ல 7 வழி சிறுமிய கருவறை வச்சிருக்கா. ஒரு வாரம் வச்சு நீங்க பாலியல் பலாத்காரம் பண்ணி நீ பெண்களை பத்தி பேசுறது என்ன லிஸ்ட்? ஆமா, அவங்க சொல்ற லிஸ்ட்லயே வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடம், எல்லாத்துலயும் முதலிடம். நாங்க சொல்லல. பெண்கள் பாதுகாப்புல எது அவங்க மோசமா இருக்கிறதுல 5 மாநிலம், 5 மாநிலமும் பிஜேபி ஆளுற மாநிலம் அவங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு பாதுகாப்புல பாதுகாப்புலன்னு சொல்றான். ஆமா ஆமா, பெண்கள் கல்வியில இன்னைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கோம். ஆமா, படிக்கிறது காசு கொடுக்குறோம், குழந்தைக்கு காசு கொடுக்குறோம், போறோம் வர்ற நேரம் உள்ள சொல்லி முடிக்கிறோம். ஆமா ஆமா. கம்யூனிஸ்டுகளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல வேலை. எல்லா இடத்துலயும் ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் 5 தொகுதி கொடுத்தாங்க, அவங்க கொடுக்கல. இதுல 4 பேர் எங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து வெளியில வந்துட்டோம். நம்ம எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டோம். இவங்க 4 பேர் கம்யூனிஸ்டுக்கு 5 தான் கொடுத்தாங்க. உனக்கு என்னப்பா? நாங்க பேசிக்கிட்டோம் வந்துட்டோம். பேசிக்காவுக்கு அவங்களுக்கு ஏன் 10 கொடுத்தாங்க, இவங்களுக்கு 5 கொடுத்தாங்க? உனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பாரு. அதோட
முதல்ல நிப்பாட்டி ஓந்தட்டுல மண்ணள்ளி போட்டுட்டு அதை தின்றா முதல்ல. இருக்கிற சோத்துல மண்ணெண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான் கூட்டணி வந்து அதை பேசுறாங்க. ஆமா ஆமா. இந்த தொகுதியிலே ஓஹோ கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வேட்பாளராக நிற்கிறார்கள் ஆமா பாண்டி அவர்கள். கம்யூனிஸ்டுகள் களத்தில் மக்களுக்காக என்றென்றும் போராடுகிறவர்கள். களத்தில் எப்போதும் போராடுவார்கள். வாய்ப்பு கொடுத்தா சட்டமன்றத்திலும் போய் கருப்பன் கூட சொன்னாரு, பெரிய இதா போச்சு. தாரிகாமின்னு ஒரு காஷ்மீர்ல ஒரே ஒரு சிபிஎம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு முக்கியம் இல்ல, என்ன செய்யறார்கள் என்பதுதான் முக்கியம். எண்ணிக்கை முக்கியம் இல்ல, அப்போ என்ன செய்கிறார்கள் தான் முக்கியம். ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளான 8 வயது குழந்தையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டியவர் சிபிஎம் எம்எல்ஏ தான் தாரிகாமி. அப்படி சட்டமன்றத்தில் போராடக்கூடியவர்கள், எல்லாவற்றிலும் போராடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தோழர் பாண்டி அவர்களுக்கு அறிவாள் சுத்திய நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களியுங்கள். மீண்டும் சொல்றோம், 3 சின்னம்னு கேட்கக்கூடாது. அறிவாள் விவசாயி கிட்ட இருக்குது, சுத்தியல் தொழிலாளி கிட்ட இருக்குது. விவசாயிக்கும் தொழிலாளிக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற சின்னம் அறிவாள் சுத்திய நட்சத்திர சின்னம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் தோழர் பாண்டி அவர்களுக்கு அறிவாள் சுத்திய நட்சத்திர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வெற்றி முகம் காட்டி வீர நடைபோட்டு பொது உடைமை தோழர் வருகிறார். வெற்றி முகம் காட்டி வீர நடைபோட்டு பொது உடைமை தோழர் வருகிறார். பொதுமக்கள் நலனிலே அக்கறை கொண்ட போராட்ட தளபதி வருகிறார். பொதுமக்கள் நலனிலே அக்கறை கொண்ட போராட்ட தளபதி வருகிறார். வெற்றி முகம் காட்டி வீர நடைபோட்டு பொது உடைமை தோழர் வருகிறார். மீண்டும் சொல்றோம், அறிவாள் கலை நிகழ்ச்சி முடியல, பாட்டுக்கு பார்வைக்கு இருக்காங்க சுகந்தி உட்கார்ந்து நாங்க போனோம்னா கலை நிகழ்ச்சி முடியுதுன்னு நினைக்காதீங்க. ஆமா, தொடர்ந்து இருக்கு. நாங்க இங்கதான் இருக்கோம். இளைஞர் விழா இளைஞர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆமா, இவ்வளவு இளைஞர்கள் இந்த விழா, அவங்க இளைஞர் ஏற்பாடு செய்த இளைஞர்களுக்கு, இப்படி யோசித்த இளைஞர்களுக்கு ஒரு பலத்த கைது கொடுங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து வாழ்க்கை சென்ற திரைக்கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் சேர்த்து நல்ல ஒரு ஆமா பாண்டி அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்துல வாக்களிக்கணும்னு கேட்டு ஒரு தடவை கைது எடுக்க. 23ஆம் தேதி வாக்களிக்க போயிட ஒரே ஒரு கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, ஒரே ஒரு கதை, ஒரு தெரிஞ்ச கதை தான். அவர் கிணறு கதையை சொன்னாரு. நாங்க ஒரு கதையை சொல்றோம். சொல்லி ஓட்டு போட போகையில உங்க எல்லாருக்கும் நினைவில் இருக்க வேண்டிய கதை இந்த கதை. மோடி பாடி ஞாபகம் வரணும்னா இந்த கதை ஞாபகம். பாடினா யாருங்க? நான் மெட்ராஸ் முகப்பேருக்கு பாடிங்க. அடி இல்ல சரி முடிச்சு. துக்க வீட்டுக்கு 2 கிளம்பி போயிருக்கு. ஆமா, இப்ப இருக்க பொம்பளை அழுக தெரிய மாட்டேங்குது. அழுகைங்கிறது உணர்ச்சி. அழுகு ஒப்பாரி வைக்கணும்ல. ஆமா, இப்ப எல்லாம் ஒப்பாரி வைக்கணும். அன்னைக்கு ஒரு வீட்டுல ஒப்பாரி வைக்குது. என்ன சொல்லுங்க? 2 பொம்பளை சாவுல எப்படி 3 மணி பஸ் போயிடு வாடி இருடி. அதுக்கு 3ஆம் காருக்கு போவோம். 3ஆம் கார்ல டிக்கெட் கேட்பாங்க. இதாண்டி விடியல் பயணம் பஸ், ஃப்ரீ பஸ். அவுட்ல விடியல் பயணம் போயிட்டு இருக்கு. அங்க ஞாபகம் வந்துகிட்டு இருக்குல்ல. ஆமா, எப்படி பெண்கள் போகணும். ஆமா, விடியல் பயணம். விடியல் எடப்பாடி சொன்னார். என்ன சொன்னார்? ஆம்பளைக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். அட லூசே, பொம்பளையால ஃப்ரீயா போனா வேலைக்கு போவோம், அப்பா அம்மா பார்க்க போவோம், அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரும். 100 நாள் வேலைக்கு கூட 1 கிலோமீட்டர் ஏறி போவோம். அதுலயும் ஆப் படிக்கிறாங்க 100 நாள் வேலை இல்லைன்னு. ஆமா, படிச்சுட்டாங்க. எதுக்கும் போவோம். நீ எங்க போற? 2.5 கிலோமீட்டர் இருக்க கடைக்கு தான் போற. லூசு பேர் அவன் எதுக்கு கொடுக்கணும்? அப்ப பஸ்ஸே டிரான்ஸ்போர்ட்டே கொடுத்துருவியா? அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. பெண்கள் திட்ட அழகா வந்துருச்சா? அதுக்கு மருத்துவம் சொல்லணுமா? ஆம்பளை அப்படி நாங்க துக்க விட்டு போறாங்க, முடிச்சுவான். இப்ப இருக்க பொம்பளை தான் அதே தெரியல. இப்ப இருக்க லேட்டஸ்ட் பொம்பளை போனுச்சு. இப்பெல்லாம் எங்க ஊருக்கு போனா மைக் செட் வச்சிருக்காங்க. துக்க விட்டுல மைக் செட் வச்சிருவாங்க. மைக் செட் வச்சு மதுரை பக்கம்ல கரகாட்டமே வைப்பாங்க. கரகாட்டம். ஆமா, ஐயா அங்க பாத்து சொல்றேன், சும்மா இருக்காங்க. ஆமா, மைக் செட் வச்சுட்டாங்க. போன அம்மாவுக்கு என்ன சொல்லி அழுதுன்னு தெரியல. இப்ப இருக்க அந்த மைக் செட் வச்சோன்னே ஒப்பாரி வச்சா பொம்பளை தப்பா நினைக்கும்னு அழுது என்ன அழுது தெரியலட்டு அது பார்த்து லைஸா போன் எடுத்துச்சு. ஆண்ட்ராய்டு போன்ல யூடியூப்ல போய் ஒப்பாரி டைப் பண்ணி அது போட்டுச்சு.
ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அண்ணன் போட்டு மயில கேக்குது பட்டுமே ஒப்பாரி நடுவுல செருமலை மட்டும் அது கொடுத்துருது. எப்படி செருமலை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டு என்னடா இப்ப இப்படி ஒப்பாரி வைக்கிறாளே உட்காந்து காட்டி விடு அழுதுட்டு போய் உட்காந்து காட்டி பிடிச்சிருக்க பொம்பளை பூரா எழுந்து வந்து கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி இறுக்கி அழுகுதுல ஆண்ட்ராய்டு போட்டு டச்சு போனா பாட்டு மாறி போச்சு. என்ன பாட்டு ஓடுது? கட்டி பூடிடா நாளா கண்டபடி கட்டி பூடிடா. செத்து கிடக்குறவன் நினைச்சான் அது நடக்காம தானடா போய் சேர்ந்துட்டோம். இப்போ வந்து கட்டி பூடிங்க இப்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க 23ஆம் தேதி வாக்களிக்க போகல அறுவாள் சுட்டிகளுக்கு வாக்களிக்க போகல ஞாபகம் வச்சுங்க. ஆமா இந்தியாவை என்ன நிலைமையில ஆக்கியிருக்காங்க எப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு எவ்வளவு மீண்டு போராடிக்கிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிற கதை. ஆமா 2 பொம்பளை அழுதுகிட்டே இருந்துச்சு. புருஷனை பழி கொடுத்துட்டு பொண்டாட்டி தலைமாட்டில் உட்காந்துருக்கு. போன 2 கிழமைக்கு என்ன சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. இப்படி பார்த்துச்சு பந்தல்ல பாவக்காய் தோணுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இந்த ஒரு கிழவி சொல்லிச்சு அடி பந்தலில பாவ கூட போன. ஏன்னா நீங்க எப்படி திருட்டு போயிலுன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி சொல்ற? நீங்க டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் இந்தியா, அந்த இந்தியா என்னது திங்கிங் தான். திங்கிங். ஆமா பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10 திங்க் டிஜிட்டல் இந்தியாவா? எங்க போய் 1 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கலாம் திங்கிங். கேஷ்லெஸ் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா திங்கிங். அடுத்த டாய்லெட்டுக்கு போயிருக்கான் சுவிட்சாக போயிருக்காங்க. ஐடி ஹோல்டர் கையில காசே இருக்கா. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல சுவிட்சா போய் போச்சு. அவன் 10 ரூபா போட்டா தான் உள்ள விடுவாங்க. இன்னும் போனா இப்போ ஆஃப் ஆகி போச்சுங்க. சார்ஜ் போட்டா தான் போட முடியும். அவன் என்ன சொல்றான்? திங்கிங். இவன் என்ன சொல்றான்? டங் தான். இவன் திங்கிங்கிறான், அவன் டங்கிறான். முடிஞ்சு போச்சு. வாசப்பள்ளியா நடந்து போச்சு. ஐடி அங்க கழிஞ்சிட்டான். முடிஞ்சு போச்சு. டிஜிட்டல் இந்தியா கழிஞ்சு நிக்குது. ஆமா என்ன பண்ண முடியும்? அப்புறம் இப்ப யுத்தம் நடக்குது. இந்த ஒயரை அத்துருவோங்கிறாங்க. இந்த ஒயரை கேபிள் இது நமக்கு டேட்டா வருது. ஆமா பெரிய சந்திக்க போகுதுங்கிறாங்க. இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. விடுங்க. அது பேசணும்னா டிஜிட்டல் போகுது. ஆமா டிஜிட்டல் இந்தியானா அன்னைக்கு ஒரு அம்மா பிச்சை எடுக்குது ட்ரெயின்ல. எப்படி இருக்குது? தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம். நீனா வாரி வளர்ந்து வல்லரச இந்தியனை கட்ட எடுத்து அள்ளி தண்ணிங்க. சில்லறை இல்லமாங்கறேன். ஆமா அந்த அம்மா ஜோனா பேல இருந்து ஆப் எடுத்துக்காங்க. ஜிபே பண்ணுங்க, போன் பே பண்ணுங்க. அப்படினா என்ன அர்த்தம்? பிச்சை எடுத்தாலும் டிஜிட்டல் லைட். பிச்சை எடுக்க விட்டாங்க நாட்டுல. டிஜிட்டல் லைட். எடு டிங் 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 டிங். இப்ப ஏடிஎம்ல போய் காசு எடுங்க. எடுத்தோம்னா அந்த ஏடிஎம்ல போய் இப்ப 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னவங்க 15 வருஷமே போடல. 15 லட்சம் ரூபாய் போடல. அரசு கொடுக்குற 1000 ரூபாய் எடுக்க போனீங்கன்னா அதுல 15 ரூபாய் எங்க புடிச்சுக்கிறாங்க. நம்ம கொடுத்து 1000 ரூபாய் எடுக்க போறோமா? அதுல புடிச்சுக்கிறாங்க. ஏடிஎம்ல. சரி நீங்க ஏடிஎம்ல போய் எந்த ஏடிஎம்ல காசு எடுத்தீங்கன்னா என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. எந்த ஏடிஎம்ல போய் எடுத்தா எங்கள் சேவையை பயன்படுத்தி. திருவண்ணாமலையில 4 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சாங்கல்ல. ஆமா அவங்களுக்கு அதான் சொல்லி என்ன சொல்றாங்க? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு அதான் டிஜிட்டல் இந்தியா. கேரளாவுல ஏடிஎம்ல தூக்கிட்டாங்க. எங்க இருந்து வந்து? வடக்கேந்து. ஆமா திருட்டு போய் வரான்ல. வடக்கேந்து வந்து கேரளாவுல ஏடிஎம்ல தூக்கிட்டான். தூக்கி போய் அங்க இருந்து தப்பிச்சு அப்படியே தமிழ்நாடு நாமக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டான். நாமக்கல்ல. ஆமா அப்பனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வடக்கேந்து எந்த திருட்டு போய் வந்தாலும் தமிழ்நாட்டை மாட்டிக்குவான். அதுதான் உண்மை. மாட்டிக்குவானா மாட்டிக்கிட்டானா? மாட்டிக்கிட்டானா? அது மாதிரி ஓஹோ இங்க டிஜிட்டல்ன்றான் என்னன்றான்ல. இப்ப போன ஒருகளை சொல்லிச்சு பந்தலில பாவக்காய். அடி பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா கூட போன சொல்லிச்சு. நானும் தாண்டி பார்த்தேன். அது போகையில பார்த்துக்குவோம் போகையில பார்த்துக்குவோம். இந்த ரெண்டையும் கேட்டுச்சு புருஷனை பறி கொடுத்தது. ஆமா அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. குடியாரப்ப இருக்கிற வரையும் பயன் இல்லை. குளிக்கிற போறப்பலையும் ஒத்த பாவக்கா போகுது. ஆமா அழுகடு அழுக அது சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சு? ஆனா அதை விதைக்கில் எடி விட்டுருக்கேன். ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன் களவாணி சிரிக்கல அழுகிற தொண்டில ஆட்டையை போட வந்து இதுவரையிலும் உங்களுக்கு தெரிஞ்சாங்க. இப்ப 4வது ஒரு கிளவி உட்கார்ந்து சொல்றேன். அதுதான் நம்ம கிளவி. நம்ம கிளவி எந்த கிளவி? எப்படிப்பட்ட கிளவி? காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருக்க விழிப்பான கிளவி. அதான் சொல்லுது. அது எந்த கிளவி? எந்த கிளவி?
ஊரா ஊரா தோட்டத்தில ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா ஊரா ஊரா தோட்டத்தில ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா காசுக்கு நாது விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் காசுக்கு நாது விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் போன வெள்ளி போனோம் வேடிக்கை காட்டுது சின்ன போனோம் வெள்ளக்காரன் போன வெள்ளி போனோம் வேடிக்கை காட்டுது சின்ன போனோம் வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வேஷம் குறைஞ்சதா வீராதி வேஷம் குறைஞ்சதா வீராதி வேஷம் குறைஞ்சதா வீராதி அப்படி காலமான தமிழ்நாட்டு கிளவி அது சொன்னுச்சு. என்ன சொல்லுச்சு? அட லூசுங்களா லூசுங்களா, என்னக்கா என்னக்கா, எந்த காலத்துல இருக்கு எந்த காலத்துல இருக்கு ஏண்டி அக்கா ஏண்டி அக்கா, இது மோடி 56 இன்ச்சு காலமுடி 56 இன்ச்சு காலமுடி. என்ன காட்சி என்ன காட்சி. இந்தியாவுல மக்கள் தொகை எவ்வளவு? இந்தியாவுல 148 கோடி, சீனாவை தாண்டிட்ட முடி. இந்தியான்னா எத்தனை பேருடி? 148 கோடி பேர் இருக்கா. 148 கோடி மக்கள் தொகை தானடி. இந்தியா எத்தனை பேருடி? ஒப்பந்தானே 148 கோடி தாக்கா. இந்தியா மக்கள் தொகை தான் 148 கோடி. இந்தியா எத்தனை பேருடி? நீனே சொல்லுக்கா. இந்தியாங்கிறது 4 பேர் தான்டா. யார் அந்த 4 மெம்பர்ஸ்? 2 பேர் விக்கிறவன் 2 பேர் வாங்குறவன். ஆமாவா ஆமாவா. விக்கிறது 2 பேர் யாருன்னு தெரியும், வாங்குறது 2 ஆணி யாருன்னு தெரியும். ஆணி யாருன்னு தெரியும். ஆமா. இப்ப 4வது ஒரு கிழவி சொல்லிச்சு, லூசுகளா லூசுகளா இது மோடி காலமுடா. மோடி காலமா? அதனால என்ன காட்சி? அது விதை இல்லாத பாவக்காடி, விதை இல்லாத பாவக்காடி. என்னக்கா சொல்லுற என்னக்கா சொல்லுற? முட்டை இல்லாம கோழி, அப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா, விதை இல்லாம திராட்சை. இங்க 10 வருஷத்துல கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல, உங்க ஐயாவுக்கும் இல்லடா ராஜோ. நீங்க ஓட்டு போடுறதுக்கு இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போய் ஓட்டு போடணும். எல்லாருக்கும் சொல்லுங்க, எங்களால முடிந்த ஆமா அளவுக்கு இருக்கிற அந்த மாம்பழத்துக்கு தான் கொட்டை போச்சுன்னா நம்ம தமிழ்நாடு. ஆமா தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்லும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்லும். பாண்டியவர்களுக்கு அறிவாள் சுற்றிய நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றோம். விருதுநகர் நடந்த மாநாட்டுல நமது அமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். சட்டமன்ற தேர்தலில் நீ ஒரு நாளைக்கு திண்டுக்கலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். ஐடி அவர்கள் சொன்னார் விருதுநகர் நடந்த மாநாட்டுல. ஆமா, அந்த கனவு நிறைவேறியது. எங்க சுத்த முடியுது ஏதோ முடிந்த அளவு தேர்தலிலே தான் சுருக்கிட்டாங்கல்ல. 10 நாள்ல எல்லாத்தையும் முடிக்கணும் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. ஆமா, அந்த அளவு. அதுல இன்னொன்னு சொல்றோம். என்னன்னு? இவ்வளவு கேட்டீங்க. ஓஹோ, நடிக்கிறவனா வக்கீலா நடிக்கிறவன்கிட்ட போய் கேச கொடுக்க முடியுமா? டாக்டர் நடிக்கிறவன்ட்ட போயிட்டு பிரசவம் பார்க்க முடியுமா? சினிமாவில் நடிச்சாங்கன்னா விடுங்க, பார்த்துட்டு ட்ரேட்டோட விடணும், தேட்டோட முடிச்சுட்டு போங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒண்ணும் இல்ல. என்னது? திருட்டு போய் 2 பேர் ஊருக்குள்ள தான் வருவான். என்ன செய்வா? நீ அப்படிக்காவா, நான் இப்படிக்காவா, வந்து நீ இப்படிக்காவா. அங்க மாட்டினா அவன் என்ன சொல்லுவான்? நான் இங்க இதுக்கு வந்தேன். ஓஹோ, இவன் மாட்டான். இல்ல இதுக்கு வந்தேன். 2 பேரும் இப்படி சுற்றி வர்றது திருநெல்வேலிதான். ஒரே பாதையில் வந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று வேறு வேறு பாதையில் அவர்கள் தான் சுற்றி தமிழ்நாட்டை வருகிறார்கள். வேறு வேறு உருவத்தில் வருகிறார்கள். ஆனால் எதற்கும் இடம் கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி வெல்ல வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும் என்றால் அறிவாள் சுத்திய நட்சத்திர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.